எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டாச்சு, பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டாச்சு, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், தட்டி வச்ச பூண்டை போட்டுருவோம். அதையும் வானலில் எண்ணெயில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். செம்மையாக வாசனையாக இருக்கும். நம்ம வந்து பட்டை லவங்கம் சோம்புலாம் சேர்க்கலை. இது வந்து வெள்ளை சுண்டல் குருமா முட்டைலாம் போட்டு இந்த மெத்தட்லேயே செய்வோம். அது செவந்த உடனே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மற்றதை செஞ்சுருவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சுண்டல் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா 95% வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி குட்டி குட்டி தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கோம். கூடவே நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். சேர்ந்து வதங்கும் போது நல்லா வந்து ஒரு ஜூஸி டைப்பில் நல்லா வதங்கி வரும். உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாத்தூளும் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்து பரட்டி விட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுடலாம். இது எதுக்கு அப்படின்னாக்கா கூடுதல் சுவைக்குமே குழம்பு தடத்துக்குமே இதை நம்ம சேர்த்துக்கலாம். காரம் குறைச்சிடும், ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு, குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் வேக வைத்த சுண்டலும் சேர்த்தாச்சு. குக்கரில் வந்து 5 விசில் விட்டு வெள்ளை சுண்டல் வேக வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு 20-25 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கலாம். இது வந்து பச்சை பொட்டுக்கடலை, சோம்பு அண்டு தேங்காய், கொஞ்சம் பச்சரிசி இதை அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து பச்சையாக தான் அரைக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு சுவையாக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா வந்து இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஏன்னா நம்ம பச்சையாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இது எல்லாமே, அதனால் 10 நிமிஷம் கொதிக்கணும். அவ்வளோதான். குழம்பு கொச்சோடனே நம்ம வேக வச்ச முட்டையை கீறி போடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்கிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.